Hi, hello friends, welcome back to my channel. Kia Caravans-ல 70 CT வெஹிக்கிள் பற்றின ஃபுல் ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் காரோட என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் கேபின் ரொம்ப ப்ரீமியமான ஒரு கேபின், எக்ஸ்ட்ராடினரி ஃபியூச்சர்ஸோட ரொம்ப அழகாக ஒரு இன்டீரியர் இருக்குது. ஸோ வாங்க வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு, ஸ்பீடோமீட்டர் ஆப்ஷன்ஸு, கியரோட ப்ரீமியம் ஃபினிஷிங் எல்லாமே வந்து டு தி கோர் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். ஸோ வாங்க இப்போ நம்ம வெஹிக்கிளை மூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் யாரும் கியா ட்ரைவ் பண்ணிக்கிங்கன்னா உங்களோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காரை பற்றின ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். நேவிகேஷன் வித் நெட்டோட எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஆடியோ சவுண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏசிக்குன்னு ஆட்டோ கிளைமேட் சேஞ்ச் எல்லா ஃபீச்சரிட்டிஸுமே ஒரு ஏசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீட்டுக்கான ஏசி, அப்புறம் சார்ஜிங் போர்ட்டு, டிரைவர் மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு மோட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மோடு, ஈகோ மோட், நார்மல், மூணு மோட் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்னால வந்துட்டு ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் மட்டும்தான், கிளட்ச் கிடையாது. ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடுது. ஆடியோ சிஸ்டம் ஃபுல்லாகவே நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். வாய்ஸ்லேருந்து கால், ப்ளஸ் மைனஸ் கியர் வந்துடுது, மேனுவல் கியரு. டிரைவிங் கம்ஃபர்ட்டுமே வேற லெவல். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரான லைட்ஸு, 2 லைட்ஸு, ப்ளஸ் கூலர்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக ஒரு சன்ரூஃபு, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. பட் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. கிட்ஸ் மட்டும்தான் நிற்க முடியும், வேறு பெரியவங்களாம் நிற்க முடியாது. கொஞ்சம் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. பட் ரொம்ப நல்ல சூப்பராக இருக்குது லுக்கு. ஸோ நீங்கள் யாரும் கியா கேரன்ஸ் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் கம்ஃபர்ட்டும் சரி, இன்டீரியருமே சரி வேறு லெவல் தான். எக்ஸ்டீரியர் லுக் பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் பக்காவான காரு. அலாய் வீல்ஸோடு வந்துடுது. உங்கள் லுக்கை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்ட்டு. ரெட் கலர் சொல்லவே வேணாம், டு தி கோ. ஃப்ரண்ட் வியூன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸு, ஃபுல் லேம்ப் கொடுத்துட்றாங்க. ஓவரால் வியூ பாருங்களேன். இது நார்மல் ப்ரொஜெக்டர் லேம்ப்பு, பக்காவாக இருக்குது உங்களுக்கு ஹெட்லைட் எல்லாம். சைட் லுக்லாம் சொல்லவே வேணாம், ரொம்ப ப்ரீமியமான லுக்கு. வித் இன்டீரியர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டு தி கோர். எவ்வளோ அழகான ஒரு லெதர் ஆம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீலு. அது போக போர்ஸோட ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்டீரியர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப ப்ரீமியமாக, ரொம்ப ப்ரீமியம் காஸ்ட்டில் வர மாதிரி டேஷ்போர்ட் லைட்ஸ்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே டிரைவிங் ஹேண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. பார்க்கவும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. பேக் சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா டு தி கோர், ரொம்ப பீஸாக வித் விங் ஷேடோடு வந்துடுது. ப்ரீமியம் காசில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி கார் வந்துட்டு நமக்கு ரொம்ப பெஸ்ட் ரேட்டில் தராங்க. பேக் கண்ட்ரோலில் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டு தி கோர் ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கு கிடைக்கிது. இங்கே வந்து ஒரு பெட்ரூமில் எப்படி இருக்கும் லைட்ஸ் அந்த அளவுக்கு நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏசி வந்து கண்ட்ரோலும் ஏசி வெண்ட்லாம் கூலிங் இந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. பேக் சீட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ், நல்ல கம்ஃபர்டபுளான லெக் ஸ்பேஸு, ப்ளஸ் வந்துட்டு
நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிள் மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம காரில் போகும்போது ஒரு காஃபி குடிக்கிறனா கூட தாராளமாக வாங்கி குடிக்கலாம். ஸோ டோரோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்பேஸு, வாட்டர் பாட்டில்லேருந்து என்னன்னாலும் வைக்கிற மாதிரி. அதே மாதிரி ஆம்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பக்கா. பின்னாடியும் வந்துட்டு உங்களுக்கு லைட் ஃபினிஷிங் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் வந்துடுது. சார்ஜிங் போர்ட் ப்ளஸ் ஏசி கண்ட்ரோல் வின்ட்டு வந்துடுது. ரெண்டுமே செம்ம ப்ரீமியமான சீட்ஸு. பேக் சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு புஷ் தான், ஆட்டோமேட்டிக்காக சீட் ஓப்பன் ஆகிடுது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம கம்ஃபர்ட்டான சீட்டு. எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கலாம். பின்னாடி தாராளமாக உட்காந்துக்கலாம், இன்னொரு கிட்ஸ்னாலும் சரி பெரியவங்கனாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டை புல் பண்ணனாலும் யாருனாலும் புல் பண்ணிக்கலாம், வயசானவங்க அந்த மாதிரி பெயினில் ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி 3 பேர் தாராளமாக உட்காரலாம். பின்னாடி சீட்டில் ஃபுல் ஏசி கூலிங்கோட ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பூட் ஸ்பேஸ் டு தி கோர் எல்லாமே பட்டன் டேப் தான். ஓவரால் லுக் பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு லேண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. சிங்கிள் பட்டன் தான், நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உள்ள நல்ல ஒரு இன்டீரியர் இருக்குது, ஸ்பேஸும் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் 7 சீட்டர் வெஹிக்கிள் எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கியா கான்வென்ஸை கன்சிடர் பண்ணிங்களான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாக கார் அட்வைஸ் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன கார் வாங்குறன்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கார் உங்கள் யூசேஜுக்கு கரெக்டாக இருக்குன்ற கன்சல்டேஷன் சஜஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் யார் கார் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணலாம். இது போல் இன்னும் நிறையா கார்ஸோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்ன கார் பார்க்கணும் அப்படின்ற கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த காரை வந்துட்டு ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next car.